இந்த இந்த இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த இதற்கு முந்தைய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போனதுனாலையும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலும் நான் இப்போ கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா, ஊத்து, மாஞ்சோலை மற்றும் இந்த கோவில்பட்டி, அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகளில் ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை, 35 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் அளவுக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்னது அந்த இலங்கையை ஒட்டி அரபிக்கடல் வழியாக போன அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அந்த தென் மாவட்டங்களில் அந்த பகுதியில் பெய்த மழையால் தான் தாமிரபரணியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இப்போ நேற்று முன்தினத்திலிருந்து அது ஓரளவு வடிய தொடங்கி இருக்கிறது. இது போன்ற இந்த அதி கனமழை பொழிவு அங்கே நெல்லை, கோவில்பட்டி, அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகளில், மாஞ்சோலையில் அந்த ஊத்து, நாலுமுக்கு, இந்த மணிமுத்தாறு இந்த ஏரியாவில் பெய்த மழை போல் இங்கே வட மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு இருந்தது. டெல்டா மாவட்டங்களையும் குறிப்பிட்ட அளவு இருந்தது. இருந்தாலும் இந்த விழுப்புரத்தில் தான் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருந்து சாத்தனூர் அணையில் வந்து 3.5 லட்சம் கனஅடி தண்ணீர் வர திறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதே போல் தாமிரபரணிலையும் மணிமுத்தாறு, பாபநாசம், சேருள்ளாறு அணைகள் தண்ணி வந்து அதிக அளவு திறந்து விட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது போன்று மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு, அதிக கனமழை பொழிவு எங்கே இருக்கும் சார்? நீங்கள் சொல்லுது அந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் வரும்போது, அதாவது நிகழ்வோட வழித்தடம் வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்தாதான் அதை வந்து சரியாக எந்த இடம்னு சொல்ல முடியும். உதாரணத்திற்கு தூத்துக்குடி வழியாக பழையபடியே திருநெல்வேலி போனுச்சுன்னா அது மாஞ்சோலையில போய் காட்டும் போதும் அங்க மட்டும் போதாது, வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஏற்கனவே குற்றாலத்துல வந்தது போல, கொடைக்கானல்ல வந்தது போல மீண்டும் ஒரு மழை பொழிவு கொடுக்கும். அந்த வழியாக இருந்தால், ராமநாதபுரம், திண்டுக்கல் வழியாக இருந்தால், அதாவது இன்னொன்னு ராமநாதபுரம், மதுரை, தேனியாக இருந்தால் தேனி மாவட்டத்திற்கும் வால்பாறை போன்ற பகுதிகளுக்கும், அதாவது நிகழ்விற்கு வடக்கு புறம் தான் இருக்கும் மழை. அப்ப நீலகிரி டச் ஆகும். அதாவது திருநெல்வேலியை டச் பண்ணி போனுச்சுன்னா நீலகிரியை விட்டுட்டு வால்பாறையில இருந்து மழை பொழிவு கிடைக்கும். மதுரை, தேனி வழித்தடமாக இருந்தால் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிடைக்கும் மழை பொழிவு. அடுத்தது இது வால்பாறையாக இருந்தால், அதாவது புதுக்கோட்டை, திண்டுக்கல், அந்த பழனி, உடுமலைப்பேட்டை பகுதியாக இருந்தால் நீலகிரியும் அதுல சேர்த்து கொள்ளணும். நீலகிரி டு தேனி அதிக பாதிப்பு அந்த இடத்துலதான் கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கே மழைப்பொழிவு கொடுத்தாலும் இது போற வழித்தடம் எது என்று உறுதிப்படுத்தி விட்டாலும் அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுப்பது உறுதிப்படுத்தலாம். கிட்டத்தட்ட வரக்கூடிய நாட்கள் உறுதியாகும். சார், இந்த யூட்டர்ன் அடிச்சு வருதுன்னு சொல்றீங்களா சார்? நாளை மறுதினம் வந்து யூட்டர்ன் அடிச்சு திரும்ப மீண்டும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும்போது இதே மழைப்பொழிவு மீண்டும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கு இருக்குமா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்குமா சார்? அதாவது இப்போ கடலூர் மாவட்டத்திற்கு நேர் கிழக்கே இருக்கிற காரணத்தினால சரி, ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல சுத்தும் பொழுது கடலூருக்கு வடக்கே தான் மழை இருக்கும். எப்போ வரக்கூடிய 19ஆம் தேதி, 20ஆம் தேதியும் 19, 20 இன்றைக்கு கடலூர் இருக்கும், நாளைக்கு கடலூர் விட்டுரும். நாளைக்கு புதுச்சேரிக்கு கிடைக்க வரும் பொழுது நெல்லூர் அது ஆடாயிடும். நெல்லூர், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அப்ப நாளை சென்னைக்கு 20ஆம் தேதி நாளைக்கு சென்னைக்கு உண்டு. நாளை உண்டு, 20ஆம் தேதி வரைக்கும் சென்னை உண்டு. நாளை மறுதினம் அது சென்னைக்கு நேரம் இருக்கும் பொழுது பெரும்பாலான மழை ஆந்திர பிரதேசத்துல இருக்கும், சென்னைக்கு மிதமான மழையாக இருக்கும். ஆனா சென்னைக்கு அருகில தான் இருக்கும். இப்ப டெல்டாவுக்கு அருகில இருக்கிறது, டெல்டாவுக்கு கிடைக்க இருக்கிறதுனால டெல்டாவுக்கு மழை இல்ல, சென்னைக்கு கொடுக்குது. சென்னை கிட்ட போகும்பொழுது ஆந்திர பிரதேசம் தான் மழை பொழிவை கொடுக்கும். நெல்லூர்கிட்ட போகும்பொழுது விசாகப்பட்டினம், மன்னிக்கவும், விஜயவாடா, மசூரிப்பட்டினம், பீமவரம், இந்த கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும். நெல்லூர் போகும்போது மீண்டும் திரும்பும் பொழுது சென்னைக்கு வரும் பொழுது நெல்லூர் மழை பொழிவை கொடுக்கும். 21ஆம் தேதி 21ஆம் தேதி தான் யூட்டர்ன் அடிக்கிறது. 21ஆம் தேதி, 22 சென்னைக்கு கிழக்கே மீண்டும். ஆமா, 20ம் 22ம் சென்னைக்கு கிழக்கே, 21 நெல்லூருக்கு கிழக்கே, 19 கடலூருக்கு கிழக்கே, 23 கடலூருக்கு கிழக்கே. யூட்டர்ன் அடிச்சு வலு குறைஞ்சிருமா சார்? அதோட வலு குறைஞ்சிருமா? அந்த அப்படியே நீடிச்சு யூட்டர்ன் அடிச்சா வலு குறையாமலே ஒரு வலு, அதாவது காற்று, அதாவது ஒரு கடல் நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு கொஞ்சம் வலுவாகத்தான் வரும். யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குனாலே அது வலுவானதாக இருக்கும். யூட்டர்ன் அடிக்காம மோதிட்டுனா அது செயலிழந்து போயிடாங்க. யூட்டர்ன் அடிக்கும் மண்டலமா வலுவடையுமா சார்? அது மண்டலமா வலுவடையுமா இல்ல இதே வலுவுல இருக்குமா? மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இல்ல. காரணம் என்னன்னா அந்த இடத்துல வெப்ப நீரோட்டம் இல்ல. அதாவது கடல் மேல்பரப்புலதான் அது பயணிச்சுட்டு இருக்கு. அப்படியே கடல்ல ஆழ்ந்தாலும் அந்த இடத்துல வலுவான வெப்ப நீரோட்டம் இல்ல, மண்டலமா மாற வாய்ப்பு இல்ல. வெல் மார்க் லோ பிரஷராவே தான் வரும். திரும்பி இலங்கை கிட்ட வந்தோடனே வேணா அது மண்டலமா மாற வாய்ப்பு இருக்கு. இலங்கை கிட்ட வந்தோடனே அங்க கொஞ்சம் வெப்பநிலை கிடைக்கிறது, அங்க ஒரு நீரோட்டம் இருக்கு. அது எப்படா 23ஆம் தேதி, 23ஆம் தேதி தான் கரை கடக்கலாம். 23, 24 உள்ளே, 25 இன்னும் உள்ளே, 26 தான் ஆரம்பிக்கிறது. இப்படி இந்த நாட்கள் 23 to 26
இந்த நாட்கள்ல தான் மீண்டும் மழைப்பொழிவு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு மழைப்பொழிவு இருக்கும். அடுத்த நாள் ஆந்திர பிரதேசத்துக்கு 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு சென்னைக்கு வரும். அந்த யூட்டர்ன் அடிச்சு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போவதுக்குள்ளே நீங்க ஏற்கனவே சொன்னது அந்த இலங்கைக்கு போனது காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் வரும். அது 24, 25 வருமா சார்? அது அதாவது 21ஆம் தேதி இது சென்னை கிட்ட இருக்கும் பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கு வந்துடும். குமரிக்கு வந்துடும். நெல்லூர்ல இருக்கும் பொழுது சென்னை கிட்ட 22ஆம் தேதி சென்னை கிட்ட இருக்கும் பொழுது இலங்கைக்கு தெற்கே வந்துடும். இது கடலூருக்கு நேரம் வரும் பொழுது 23ஆம் தேதி டெல்டாவுக்கு கிழக்கே வரும் பொழுது அந்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்துடும், இலங்கைக்கு கிழக்கே. சரி, இரண்டும் நெருக்கமாக வந்து இணைய வாய்ப்பு இருந்தால் இணைத்து போயிடும், இல்லைன்னா அடுத்ததாக மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வோடு சேர்ந்து இணைந்து வரும். அப்படிதான் இப்பொழுது